பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 9வது அதிகாரம் 9வது வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் மிகவும் அழுத்தப்படும்போது ஒரு தனிமையை உணர்கிறோம். தனிமையாக இருப்பதைப் போல நம்முடைய சூழ்நிலைகள் மாறிவிடுகிறது. அந்த நேரங்களில் தேவன் எங்கே இருக்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் சங்கீதம் 9:9 நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. கர்த்தர் துன்ப காலங்களில் நமக்கு அடைக்கலமும் கோட்டையுமாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம். பாருங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ பாதுகாப்புகள் இருக்க அவைகள் நிரந்தரம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். நம் கையில் இருக்கிற பணம், மனிதர்கள், பதவி இதெல்லாம் மாறிவிடும். ஆனால் தேவன் மட்டும் மாறாத அடைக்கலங்க. நாம் அவரிடம் தஞ்சம் புகுந்து கொள்ளும்போது அவர் நம்மை பாதுகாக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, நாம் துன்பம் வந்தாலும் நாம் தனியாக இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த வசனம் துன்பம் வராது அப்படின்னு சொல்லலை. ஆனால் துன்ப காலங்களில் தேவன் நம்முடன் இருப்பார் என்று ஒரு உறுதியை அளிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். துன்பத்தின் நடுவே நான் நடந்தாலும் தேவன் என் கூட இருக்கிறார் என்று சொல்லுறான். மூன்றாவது, உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழக்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க அப்படின்னா தேவன் உங்களை பார்க்கிறாருங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களுக்கு சரியான நேரத்தில் உதவி செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நான் சொல்லுவேன், நீ சிறுமைப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் நெருக்கப்படுகிற காலங்களில் நீங்கள் இருந்தாலும் சரி, சங்கீதம் 32:7 சொல்லுது, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறேன், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். தேவனை ஒரு மனிதன் மறைவிடமாய் கொள்ளும்போது கர்த்தர் அவனுக்கு வருகிற எல்லா இக்கட்டுகளிலுமிருந்து அவனை விலக்கி காத்து கொள்ளுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நீதிமொழிகள் 18:10 சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். இந்த கால வேளையில் கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு ஒரு பலத்த துருகமாக இருக்கிறது, ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த மறைவிடத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வரும்போது உனக்கு ஒரு சுக வாழ்வு, உன் சிறையிருப்புகள் மாறும். இந்த கால வேளையில்
கர்த்தரை அடைக்கலம் கொள்ளுவோம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பத்திற்கும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு தீர்வை உண்டாக்குவார். செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தையும் கவலையையும் நீக்கி சமாதானத்தை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.